ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கப் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம நார்மலாக கடாயில் ரொம்ப ஈஸியாக குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ஒரு டைம் செஞ்சுட்டு 1 வீக் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், கெடாமல் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக ரொம்பவே சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட சூப்பரான கேக்கை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் மாலு கிரிஷ் அப்படின்ற சிஸ்டர் நம்ம பானிபூரி ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெரி டேஸ்டி, சூப்பர், நான் செய்து பார்த்தேன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட் ஷரண்யா அப்படின்ற சிஸ்டர் நம்ம கோதுமை மாவு வச்சு அல்வா ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா, நான் செஞ்சு பார்த்தேன், ஹல்வா சூப்பராக இருக்குன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது நல்லா ஃப்ளஃபியான கப் கேக் கிடைக்கும். உங்களுக்கு இன்க்ரீடியண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக எழுதி வச்சுருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப் அளவு சர்க்கரை கூட சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவு பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை உங்ககிட்ட சர்க்கரை பவுடரே இருந்ததுன்னா நீங்கள் அதை 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 1/2 கப் சர்க்கரை அரைக்கும் போது நம்மளுக்கு 1 கப் சர்க்கரை பொடி கிடைக்கும். இது கூடவே 1/2 கப் அளவு நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வர முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்க்காமல் ரீஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக அரைச்சாச்சு, எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் கலர் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், அதுக்கு பதிலாக நட்ஸ் கூட சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இந்த டூட்டி ஃப்ரூட்டி நம்ம கேக்கில் சேர்க்கும்போது அடியில் போய் தங்கிரும். அதனால் கொஞ்சம் போல் இதில் மைதா சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கேக்கில் அங்கங்கே பார்த்திங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டிகள் இருக்கும். அதனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எல்லா டூட்டி ஃப்ரூட்டியும் கேக்கின் அடியில் போய் தங்கிருச்சுன்னா நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுக்கான அடையாளமே இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இப்போ மைதா போட்டு நல்லா பரட்டினதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம கேக் மாவு தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம்ல சர்க்கரை பொடி, அதுக்கப்புறம் ஆயில், கீலாம், அதை சேர்த்துருங்க. பாருங்கள், ஃபுல்லாக நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம மைதா, அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சட்னி வச்சுக்கோங்க. நம்ம மாவு ஜலிப்போம்ல அந்த சட்னி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 1 கப் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நான் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா ஜலிச்சு விடணும். இது ஜலிக்கிறதுக்கு முன்னாடி இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் டீ கிளாஸில் ஏதாவது ஒரு கப்பு வச்சுருப்பீங்கல்ல, அதில் நான் சொல்லக்கூடிய ரேஷியோவை அப்படியே எடுத்துக்கோங்க. 1 கப்னா 1 கப், அதே கப்பில் நான் 1/2 கப் சொல்கிற இன்க்ரீடியண்ட்டை 1/2 கப் அளந்துக்கோங்க. இது போல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ மிஸ் ஆகாமல் வரும். மைதா மாவு ஜலிச்சதுக்கப்புறமா அதே சட்னியில் 1/2 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவருடைய கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதனால் இதில் நான் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டோ எசன்ஸோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதுலேயே நம்மளுக்கு ஃப்ளேவர் இருக்கும். அதனால் நான் அப்படியே விட்டுற போகிறேன். அதே போல் எல்லோ கலர் கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன். அதனால் நம்மளுக்கு நல்ல ஒரு எல்லோயிஷான கேக் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு மொத்தமாக 1 கப் அளவு பால் கரெக்டாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நம்மளுடைய மாவு திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா 2லேருந்து 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து நீங்கள் கலந்துக்கிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே கேக் மாவு கலக்கும்போது ஒரே டைரக்ஷனில் கலங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பஞ்சியாக வரும். நீங்கள் 2 பக்கமும் வந்து கலந்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய கேக் கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் மாவு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் கூட கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்து கலக்கிக்க போகிறேன். இப்போ கலந்துட்டு உங்ககிட்ட கரெக்டான கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு கரெக்டாக 1 கப்பு, அதுக்கப்புறம் கூடுதலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் வந்து தேவைப்பட்டுச்சு. சில மாவு வந்து பார்த்திங்கன்னா பாலை ரொம்ப உறிஞ்சும், சில மாவு உறிஞ்சாது. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எந்த அளவு மடிஞ்சு விழுகுது பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட கடைசியாக நம்ம ஏற்கனவே மைதா மாவு சேர்த்து வச்சுருந்த டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கலந்துடக்கூடாது, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மைதாலாம் போயிடும். அதனால் கொஞ்சம் போல் லேசாக கலந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இது போல் கப் கேக்குக்குன்னு கிடைக்கக்கூடிய பேப்பர் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மலான குட்டி குட்டி கிண்ணங்கள் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதில் கூட செய்யலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கிண்ணத்தில் கூட லேசாக எண்ணெய் தடவிட்டு செய்யலாம். அப்படி நீங்கள் இந்த பேப்பரில் செய்ய போகிறீங்கன்னா எண்ணெய் தடவாமல் டைரெக்டாக அந்த பேப்பர்லேயே ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இது போல் நான் சின்ன சின்ன கிண்ணங்களில் அந்த பேப்பர் வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் மாவை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. கேக் மாவை இந்த பேப்பரில் ஊற்றுனதுக்கப்புறமா இது போல் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. எப்போதும் நம்ம கேக் செய்கிற மாதிரி தான். இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ண போடணும். அதனால் ஒரு நல்ல அடி கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் இது போல் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா 2 கப் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாய் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம செய்து வச்சுருக்க கப் கேக்குகளை வச்சுட்டு மூடி போட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி போட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு ஒரு 30-40 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் பேக் பண்ண விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ண போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கேக்கை வந்து உள்ளே வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 30-40 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துருங்க. இது அவனுக்கான டைமிங். அதே போல் கடாய்க்கும் சேம் டைமிங் தான். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 30-40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கண்ணாடி மூடி போட்டு மூடியிருக்கிறதுனால அதில் சின்ன ஓட்டை இருக்கும். அதை நல்லா வந்து அடைக்கிறதுக்காக ஒரு பேப்பர் வச்சு நல்லா அடைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவும் கேக் வந்து பேக் ஆகும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஹீட் வெளியில் போகாமல் உள்ளேயே சுற்றிட்டுருக்கோம். அவனில் எப்படி பேக் ஆகுமோ அதே மாதிரி நம்ம கடாயிலையும் பேக் ஆகும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேக் வந்து இடையிடையில் நீங்கள் செக் பண்ணிகிட்ருக்கணும். ஒரு கத்தி விட்டு செக் பண்ணி பாருங்கள். கத்தி ஒட்டாமல் வந்தது அப்படின்னா உங்களுடைய கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி மாவு வந்து கத்தியில் ஒட்டிட்டு வருது அப்படின்னா மறுபடிக்கும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து பண்ணியிருக்கிறோம்ல. உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கல, ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்து பண்ணலாம். ஆனால் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறணும். அப்போ தான் நம்மளுடைய கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைச்சா மாதிரி இருக்கும். கஸ்டர்ட் பவுடரில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெனிலா ஃப்ளேவர் இருக்குன்றதுனால நான் சேர்க்கலை. ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக வெனிலா ஃப்ளேவர் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய குட்டி குட்டி கப் கேக்ஸ் ரொம்ப அழகாக தயாராக இருக்குது பாருங்கள். மேலாப்பில் கொஞ்சம் போல் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். நார்மலாக அப்படியே சாப்பிட்டாலுமே நம்மளுடைய கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கப் கேக்னாலே குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல் வீட்டிலையே ரொம்ப ஹைஜீனிக்காக செய்து கொடுத்தோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இந்த பேப்பர் வந்து எடுத்துகிட்டு குழந்தைங்கள்ட்ட கொடுக்கலாம். இப்போ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.